சின்ன கிராமம். அவங்க ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டுருக்காங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க உறவில் ஏதோ விரிசல் வந்துடுது. நெருக்கமாக இருக்கிற காரியம்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மனைவிக்கு புரியல. ஏன் இப்படி அவர் நடந்துக்கிறாரு? ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. மனசு உடஞ்சிற மாதிரி இருந்தது. அவளே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் தான் ஏதோ தவறாக இருக்கும் போல அப்படின்னு நினைக்கலாம். ஒரு நாள் அவளுடைய கணவன் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. எல்லோரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவளுடைய கணவன் நீ உள்ளே போன்னு அவகிட்ட சொல்கிறான். அவளை யாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அந்த தருணத்தில் அவளுக்கு புரிஞ்சுது. ஓ, இவருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை காமிக்கிறது இவருக்கு கஷ்டமாக இருக்குது போல். அவள் மனசுக்குள்ளே பதற ஆரம்பிச்சிருச்சு. நான் என் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், எவ்வளோ இவங்களுக்காக செஞ்சுருக்கேன், வேலையை விட்டேன். யாராவது என்னை பற்றி யோசிக்கிறாங்களா? சரி, நாம் நம்மளை தான் பார்த்துக்கணும். அவள் ஒரு முடிவுக்கு வரான். இனிமேல் என் நலனுக்காக நான் என்ன கவனிக்க போகிறேன். அவள் காலில் எழுந்தவுடன் அவள் உடல்நலுக்காக உடற்பயிற்சி, நல்ல சாப்பாடு, நேர்த்தியான பழக்கங்கள் எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாள். மாதங்களுக்கு பிறகு அவள் ரொம்ப அழகாக, ஆரோக்கியமாக, முழு நம்பிக்கையோடு இருக்க ஆரம்பிச்சிட்டாள். அந்த சமயத்தில் கணவருக்கு ஒரு குடும்ப விழாவுக்கு போக வேண்டிய நிலைமை வருது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளும் வெளியே போகிறதுக்கு தயாராகிறாள். அவள் முழுசாக ரெடியாக இருந்து பார்த்ததும் அவள் கணவர் ரொம்ப வாய் திறக்க முடியாமல் நிற்கிறாரு. நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் விழாவுக்கு வராங்க. விழாவில் அவளை எல்லாரும் கவனிக்கிறாங்க, மரியாதையுடன் நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவளுடைய கணவர் மீண்டும் நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் இப்போ ஒரு மரியாதையுடன், ஒரு உணர்வுடன், அதே நேரத்தில் அவள் மனதுக்குள் யோசிக்கிறாள். நான் யார் என்பது தான் முக்கியம். நான் எப்படி இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை. எடை குறைஞ்சாலும் இல்லைனாலும் என் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்லை. நான் நானாக தான் இருக்கேன். யாராவது என்னை நேசிக்கணும்னா அது என் தோற்றத்துக்காக நேசிக்கக்கூடாது. அது உண்மையாக நேசமாக இருக்காது. அவளுக்கு இப்போது புரிஞ்சுது. நான் முன்பு எனக்கு நானே செஞ்சு கொண்டது ரொம்ப தப்பான விஷயம். இதுதான் உலகம் இப்படி தான் இருக்கும். மற்றவர்களை நடத்தி வைத்து நான் என்னை தாழ்த்தி கொள்ளவே கூடாது. ஆனால் இருந்தாலும் அவள் ஒருத்தரையும் வெறுக்கவோ கோபப்படவோ இல்லை. இதுதான் யதார்த்தம்னு கடந்து போகிறாள். அவள் எப்போதும் மாதிரி ஒரு அமைதியான புன்னகையுடன் தன் பாதையில் முன்னேற போய்கொண்டே இருக்கிறாள்.